நீங்க திமுக அரசு அப்படியே இருக்குது. என்ன திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் கார் பந்தயம் நடத்திட்டு இருக்கார். நாட்டு மக்களுக்கு அவசியமா? பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு சென்னை மாநகர மையப்பகுதியில் கார் ரேஸ் நடத்தினார். இங்க இருக்கின்ற ஏழை மக்கள் எவ்வளவு துன்பப்படுறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்கல, ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க, அதெல்லாம் என்ன கிடையாது. ஆனா திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே காரணத்தில் துணை முதலமைச்சராக இன்றைக்கு பதவி கிடைத்தவுடனே கார் பந்தயம் அரசாங்க பணத்திலே பல 100 கோடி ரூபாய் செலவில் நடத்துறீங்களே, இது தேவையா? சொல்லுங்க, நீங்க தேவையா? பிறகு திரு ஸ்டாலின் அவருடைய தந்தை திரு கருணாநிதி, நீங்க நினைவு மன்றம் கட்டினீங்க, கட்ட வேண்டியதுதான். திமுக தலைவர், அவர் பல ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு அந்த கட்சி திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே திமுக அரசாங்கம் இருந்ததுனால நினைவு மன்றம் எழுப்புறீங்க, அது தவறு இல்லை. ஆனா நடுக்கடல்ல கொண்டு போய் எழுதாத பணம் 82 கோடி ரூபாயில வைக்கிறது சரியா? இது யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். ஏன் எழுதுற பேனாவை நம்முடைய அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் கொடுங்க, சந்தோஷமா பாராட்டுவாங்க. எழுதாத பேனாவை 82 கோடியில் போய் நடுக்கடல்ல வச்சு மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்கிற அரசு இந்த அரசு. உங்களுக்கு அப்படி எழுதாத பேனாவை வைக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டா ஏற்கனவே நினைவு மண்டபம் கட்டியிருக்கிறீங்க, அதுக்கு முன்னால ஒரு 2 கோடியில் அந்த பேனாவை வைங்கள, யாரு வேண்டாங்கள? அது மட்டும் இல்லை, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குடும்பத்தில் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ட்ரஸ்டில் பலாயிரக்கணக்கான கோடி இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பலாயிரக்கணக்கான கோடி ட்ரஸ்டில் இருக்குது. அந்த பணத்தை எடுத்து பேனா வைக்க வேண்டான்னு சொல்லல. உங்களுடைய தந்தைக்கு உங்களை புகழ் சேர்க்க வேண்டும் என்று கருதினால் உங்களுடைய ட்ரஸ்ட் பணத்திலிருந்து எடுத்து வைங்க. ஏன்னா ஏழையாவா இருக்கிறாங்க. அரசியல் கட்சியிலேயே அதிக ட்ரஸ்டில் அதிக பணம் வைத்திருக்கின்ற ஒரே குடும்பம் திரு கருணாநிதி குடும்பம். பலாயிரக்கணக்கான கோடி இருக்குதுங்க.